147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன், சாமானியன் நான். அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கங்கள். ஏப்ரல் 6, 2026 அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இந்த பதிவில் காணலாம். இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. ஒவ்வொன்றத்துக்கும் நீதிபதி எல்லாத்தையும் விசாரணை செஞ்சு அவங்கவுங்களுக்கு உண்டான தண்டனையோ அல்லது விடுதலையோ அளித்து வருகிறார்கள். ஆனால் நீதிபதியே நடந்தவற்றை படிக்கும்போது நெஞ்சம் பதைப்பதைக்கிறது. அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் அது முன்னுதாரணமாக அமைஞ்சிடும். அதனால் அதிகபட்ச தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு ஒரு நீதிபதியே சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் பலரை இதுதான் சரின்ற மாதிரியும் தோன்ற வைக்கிறது. நாடு முழுவதும் 2020 கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தபோது குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நீங்கள் கடையை திறந்துருக்குது அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த தந்தை மகன்களான ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் இவங்க 2 பேரையும் உள்ளூர் போலீஸார் கைது செய்கிறாங்க. இது நடந்தது ஜூன் 19, 2020. அவங்கள அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க 2 பேரையும் சித்திரவதை செஞ்சு தாக்கி இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்குது. அவங்க மறுநாள் கோர்ட்டில் ஆஜராகிறாங்க, அவங்கள ஆஜர்படுத்துகிறாங்க உள்ளூர் போலீஸார். ஆனால் ஜூன் 22 அன்னைக்கு ஃபெனிக்ஸும், ஜூன் 23 ஜெயராஜும் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. இதை விசாரிக்கிற விசாரணை 5 ஆண்டுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 23 9 போலீஸாரையும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் அறிவித்தார். அதனுடைய தண்டனை விவரம் நேற்று, அதாவது ஏப்ரல் 6, 2026 அன்றைக்கு அவர் தெரிவித்தார். அந்த தண்டனை விவரங்களாவது மாநில அரசு தெரிவிக்கப்பட்ட அறிக்கையில் போலீஸ் கஸ்டடி மரணங்கள் சகிச்சு கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னும் 9 குற்றவாளிகளுக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும்னு மத்திய அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் சொல்வது, சாதாரண நபர்கள் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருந்தால் குறைந்தபட்ச தண்டனை அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் சட்டத்தையே பாதுகாக்க வேண்டிய போலீஸாரே குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதும் அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதும் நல்லாவே தெரியுது. எல்லாருக்கும் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது. ஏனென்றால் தந்தை மற்றும் மகன் இவங்க 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி தாக்கியுள்ளனர். தாக்குதல் பற்றி படிக்கும்போதே மனம் பதைக்க வைக்கிறது அப்படின்ற தகவலும் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த தந்தை மகன் இருவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது அப்படின்றது நிரூபணம் ஆகியுள்ளது. இந்த சட்டங்களை மதிக்க வேண்டிய இவங்களே சட்டங்களை காற்றில் பறக்க விட்டு இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே நம்ம பார்க்க வேண்டும். அதே போல் இது போன்ற வழக்குகளை போலீஸாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கினா மற்ற போலீஸாருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது. அதனால் இந்த வழக்கில் வழங்கப்படும் தீர்ப்பானது இனிமேல் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் மற்ற போலீஸாருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனால இந்த தீர்ப்பு வழிவகை வகிக்கும். அதனால் ஒரே நேரத்தில் தந்தை மற்றும் மகன் இந்த 2 பேரும் ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேர்கள். இந்த 2 பேரையும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த மரணத்தினால அந்த குடும்பத்தோடைய வருங்காலமே முழுவதும் மங்கி போயிட்டுருக்கு. எதிர்காலத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் நிகழாமல் இருப்பதற்காக இந்த தீர்ப்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேனாவோட முள்ளை நீதிபதி உடைச்சிட்டாரு. ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுன்னா அவர் நண்பரை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம், அதாவது அவங்க நண்பர் யாருன்னு தெரிஞ்சால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒருத்தருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அவங்கள வேட்பாளராக நிற்க வச்சா போதும், அவங்களுடைய சொத்து மதிப்பை தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் ஏப்ரல் 23 நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களுடைய மனு தாக்கல் நேற்றுடன் முடிஞ்சது. இந்த வேட்பு மனு தாக்கலில் நிறைய பேர் போட்டியிடுவதற்காக
அவங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அதில் வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதன்படி தேசிய கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், மாநில கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், சுயேட்சைகள் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அந்த மனுக்களில் அவங்களுடைய சொத்து விவரங்கள் பற்றியும் அதே போல் அவங்களுடைய வழக்குகள் பற்றியும் அதில் வந்து செஞ்சுருக்கணும். நிறைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலில் வந்து அவங்களுடைய சொத்துக்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. மேலும் அந்த அந்த வேட்பாளர்களில் சுவாரஸ்யமானது சொல்கிற சில முக்கிய வேட்பாளர்களான அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தனக்கு எந்த விதமான சொத்தும் இல்லை, அவங்களுக்கு நிலமும் இல்லை அப்படின்றதும், சில பேர் வந்து அவங்களுக்கு கார் இருக்குது, அசையும் சொத்து அசையா சொத்து தங்கம் வெள்ளி வைரம் இந்த மாதிரி எனக்கு இருக்குது, இதனுடைய மதிப்பு இன்னைக்கு தேதியில் இவ்வளோ இருக்குது அப்படின்ற அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்களாக எனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சில பேர் எனக்கு வந்து அசையும் சொத்துக்களும் இல்லை, அசையா சொத்துக்களும் எம்பேரில் இல்லை அப்படின்ற மாதிரி சில வேட்பாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களே யார்னா எனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்னு சொன்னவங்களும் எனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் கடன் இருக்குதுன்றதையும் அந்த மனுவில் கொடுத்துருக்காங்க. என் பேரில் இவ்வளோ கடன், என் மனைவி பேரில் இவ்வளோ கடன் இருக்குது, அதே போல் எனக்கு அரசுக்கு நான் செலுத்த வேண்டிய நிலுவை பாக்கியும் எனக்கு இத்தனை கோடி ரூபாயில் இருக்குது, என்னுடைய மனைவி பேரில் அரசு நிலுவைத் தொகை பாக்கி வந்து இவ்வளோ கோடி ரூபாய் இருக்குது அப்படின்றதையும் அந்த வேட்பு மனுவில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. மேலும் எனக்கு குற்ற பின்னணி இல்லை, இவ்வளோ வழக்குகள் என் பேரில் இருக்குது, என் மனைவி பேரில் இத்தனை வழக்குகள் இருக்குது அப்படின்ற தகவலும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தா ஒவ்வொரு வேட்பாளர்கள் பற்றியும் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த வேட்பு மனுக்களை நம்ம பார்த்தாலே போதும். ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவர்களுடைய வழக்குகள், அவர்களுடைய சொத்து, கடன், அரசு நிலுவைத் தொகை இவை எல்லாமே தெரிந்து பார்க்கும்போது வாக்காளர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டு வாக்களிக்கும் போது ஒவ்வொரு வேட்பாளரை பற்றிய முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து அதற்கேற்றாற் போல வாக்களித்தால் நிச்சயமாக அந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஒரு வேட்பாளரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய மனுவை நம்ம பார்த்தாலே போதும். சொத்தும் வழக்கும் அவருக்கு நன்மை பயக்குமா அல்லது அவரை வெற்றி பெற செய்ய விடாமல் தடுக்குமா என்பதை மே 4 நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னதான் அரசு வந்து பல்வேறு வரிகளை அறிவித்தாலும் முக்கியமாக வருமானம் வரக்கூடிய இடமாக டாஸ்மாக் கருதப்படுகிறது. அரசுக்கு முக்கிய வருமான கடையான இந்த டாஸ்மாக் வந்து தேர்தல் நடக்கக்கூடிய நாட்களில் 4 நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தல் நடைபெறக்கூடிய 23ஆம் தேதிக்கு முன்னாடி 21ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஃபுல்லாக விடுமுறை, அதாவது 21ஆம் தேதி ஃபுல்லாக விடுமுறை, 22 விடுமுறை, 23ஆம் தேதி தேர்தல் நாளன்று நள்ளிரவு 12 மணி வரை விடுமுறை. ஆக மொத்தம் அதில் 3 நாள். ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் நாளான மே மாதம் 4ஆம் தேதியும் விடுமுறை. ஆக மொத்தத்தில் 4 நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகளை ஒட்டியுள்ள பார்கள், நட்சத்திர அந்தஸ்து ஓட்டல்கள், அதே மாதிரி மதுபான கூடங்கள் இவை எல்லாம் வந்து இந்த 4 நாட்கள் மூடியிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மதுக்கூடங்களில் மதுபானம் விற்பனை செய்வதாக தெரிய வந்தால் அந்த பார்களுடைய உரிமம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்தலோ மற்றும் உரிமங்களை ரத்து செய்தல் போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளின் போதும் ஒரு டார்கெட் வச்சு தான் இந்த டாஸ்மாக் கடை இயங்கும். அதன்படி இந்த 4 நாட்கள் விடுமுறை அப்படின்னு நம்ம சொல்லிட்டா எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்கன்றது
டார்கெட் வைக்காமே கலெக்ட் ஆகும். அதே போல் இந்த 4 நாட்கள் விடுமுறை இருந்தால் குடிமகன்கள் எப்படி தாங்கி கொள்வாங்க அப்படின்றதும் தெரியலை. இப்போது 20ஆம் தேதி அதனுடைய கலெக்ஷன் எப்படி இருக்கும், 21லேருந்து 23 வரை எத்தனை பேர் வந்து வாங்குவாங்க, எத்தனை பேரால் வாங்க முடியும், அதே மாதிரி 24ஆம் தேதி எவ்வளோ விற்பனை ஆகும், இவை எல்லாமே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தினமும் குடிப்பவர்கள் அல்லது வாங்கி செல்ல முடியாதவர்கள் இந்த மாதிரியான குடிமகன்களுக்கு இந்த செய்தி வந்து பேரதிர்ச்சி தான். இந்த கான்சன்ட்ரேஷன், போலீஸாருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தேர்தலில் இருக்கும்பொழுது சில நபர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்கா, போதைப் பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து இப்போ போலீஸார் கண்டு கொள்ள மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு பல்வேறு பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸு, கூலிப்பு, இந்த மாதிரியான பல போதைப் பொருட்களை வந்து பங்க் கடைகளிலே தாராளமாக விற்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. மேலும் சலூன்கள், டீ கடைகள், பூக்கடைகள், டாஸ்மாக் கடை பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்லையும் இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கிடைப்பதாகவும் செய்திகள் வருகிறது. சில கடைகளில் வெளியூர் நபர்களுக்கு தராமல் உள்ளூர் நபர்களுக்கு மட்டும் பேப்பரில் மடித்து ரகசியமாக தருவதாகவும், இரவு நேரத்தில் பைக்கில் மறைத்து சென்று அங்குள்ள தொழிலாளிகளுக்கு ஒரு பாக்கெட் வந்து இவ்வளோ ரூபா அப்படின்ற மாதிரி விற்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் நேரம் அப்படின்றதுனால போலீஸாரும் என்ன பண்ணுறாங்க, பறக்கும் படையினர் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த தேர்தல் பற்றி இருக்கிறதுனாலையும் அவர்களுடைய பணிச்சுமை அதிகமாக இருப்பதனாலையும் குறிப்பிட்ட போலீஸாருக்கு மேலே இந்த பட்ரோல்லையும் இந்த ரவுண்ட்ஸ்லேயும் இந்த கண்காணிப்புலையும் ஈடுபட முடியாததுனாலையும் இதை சாதகமாக பயன்படுத்தி இப்போது இருக்கக்கூடியவங்க வந்து இதுதான் நல்ல சமயம்னு சொல்லிட்டு இந்த குட்கா போன்ற இந்த போதைப் பொருட்களை தாராளமாக விற்பதற்கு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து இதனுடைய விற்பனை அதிகமாக நடக்கிறதாகவும் நம்மளுக்கு செய்திகள் வருகிறது. நிச்சயமாக துரிதமாக செயல்பட்டு இந்த போதைப் பொருட்களுடைய சர்க்குலேஷனை மீண்டும் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையுடனும் அவர்கள் மேல் நம் நம்பிக்கை வைத்து இந்த செயல்களை போலீஸார் வந்து சீக்கிரமாக செய்து போதைப் பொருட்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை என்னை போல் உங்களிடமும் இருக்கும். அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி இந்த 2 மாநிலம் யூனியன் பிரதேசங்களுக்கான பிரச்சாரம் இன்றோடு ஓய்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியோட இது முடிவடைகிறது. இன்று நான் சொல்கிறது ஏப்ரல் 7, 2026 மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் அவங்களுக்கு ஓய்கிறது. அஸ்ஸாமில் மொத்தம் 126 சட்டசபை தொகுதிகள், 2.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் அவங்க வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இன்று மாலையோட பிரச்சாரம் ஓய்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் 126 தொகுதிகளுக்கான பூத் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பிஜேபி ஆட்சி செய்து வருகிறது. பார்க்கலாம், மே 4 அன்று ரிசல்ட் வெளியாகும். அன்று ஏற்கனவே ஆண்டுகிட்ருக்கிற பிஜேபியே மறுபடியும் ஆட்சிக்கு வருமா அல்லது வேறு யாராவது வருவார்களா என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக கேரளா மொத்தம் 140 தொகுதிகளை கொண்டது. இங்கே வந்து ஆள்கின்ற பினராயி விஜயன் தலைமையிலான எல்டிஎஃப், அதாவது இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சி நடக்கிறது. இங்கே வந்து ஒரே கட்டமாக தான் தேர்தல் நடக்கிறது. மொத்தத்தில் 2.7 கோடி வாக்காளர்கள் கொண்ட இந்த கேரள சட்டசபை தொகுதிகளுக்கு உண்டான அந்த வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 140 தொகுதி வேட்பாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக பாண்டிச்சேரியில் என் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. மொத்தம் 30 தொகுதிகள். இந்த 30 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது.
வாக்காளர்கள் இந்த 30 தொகுதியில் வேட்பாளர்களை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத அவங்க தீர்மானித்து இவங்க வாக்களிக்க உள்ளனர். இவர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அவர்கள் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்றதும் பூத் ஸ்லிப் எல்லாமே விநியோகிச்சாச்சு. அந்தந்த பூத்துகளில் இவங்க சென்று இவர்கள் வாக்களித்து தத்தமது வேட்பாளர்களை யார் வெற்றியாளர்களாக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் என்பதை ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்களித்த பின் நமக்கு தெரிஞ்சிடும். மே 4 அவர்களுக்கு வந்து யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றது தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக அன்றைய தினம் அமையும். ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கிற தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மதியம் 3 மணியோடு நிறைவு பெற்றது. அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து காத்திருந்து ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு நாளே செஞ்சாங்க. இதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் தாவேகாவோட தலைவர் விஜய், இந்த மாதிரி முக்கிய பிரமுகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அன்று வேட்புமனு செஞ்சாங்க. 4ஆம் தேதி வரை 3430 பேர் வந்து வேட்புமனுவை தாக்கல் செஞ்சாங்க. நேற்று தான் வந்து மனு தாக்கலுக்கான கடைசி நாள் அப்படின்றதுனால, சுபமுகூர்த்த நாள் அப்படின்றதுனாலையும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நிறைய வேட்பாளர்கள் திட்டமிட்டு பகல் 12 மணி முதல் தமிழகம் முழுவதும் பெரும்பாலானவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. சில பேர் வந்து அந்த யமகண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தாக்கல் செய்யலாம் அப்படின்றதும், ஊர்வலம் வந்து யமகண்டத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து யமகண்டத்துக்கு பின்னாடி நிறைவு செய்து 12 மணிக்கு மேலே தாக்கல் செய்யலாம் அப்படின்றதுனால நிறைய பேர் தாக்கல் செஞ்சாங்க. அதன்படி முக்கிய பிரமுகர்களாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி, அதே மாதிரி பாஜக தலைவர், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர், இந்த மாதிரி முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து நேற்று வேட்புமனுவை தாக்கல் செஞ்சாங்க. நேற்று இரவு, அதாவது 6/4/2026 இரவு 7 மணி வரைக்கும் மொத்தம் 5500 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தேர்தல் கமிஷன் அவங்களுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்து, வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை வந்து இன்றைக்கி நடக்குது. மனுக்களை வாபஸ் பெறத்துக்கு 9ஆம் தேதி கடைசி நாள். அன்னைக்கு யார்னா வாபஸ் பெற்றாங்களோ அதன் அடிப்படையில் மீதி இருக்கிற இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து 9ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தேர்தல் கமிஷன் வெளியிடும். அதே மாதிரி 9ஆம் தேதி எத்தனை மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எத்தனை பேர் வாபஸ் பெறுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை பேர் வந்து வேட்பாளர்கள் அப்படின்றதும் நம்மளுக்கு 9ஆம் தேதி தெரிய வந்துடும். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நேற்று, அதாவது 6/4/2026 அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளுன்றதுனால பல இடங்களில் பல ஊர்களில் டிராஃபிக் ஜாம் ஆனதாகவும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக போலீஸார் வந்து நிறைய நடவடிக்கை எடுத்ததாகவும் தகவல் வருகின்ற அதே நேரத்தில் விருப்பமனு அளிக்காதவருக்கே சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரையே விரட்டி அடிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்யும்போது அந்த கட்சிக்காரங்களே யாரும் கூட வரல அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட்டும் நேற்று நடந்தது. மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியோட காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் அப்படின்றவருக்கு கட்சி தலைமை வந்து நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே மேலூர் மாவட்டத்தில் கட்சி அலுவலகத்தில் இருந்து அவரை வந்து வெளியேற்றிய சம்பவம் வந்து பரபரப்பை நம்மளுக்கு ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் கக்கன் பிறந்த ஊர், பாரம்பரியமிக்க காங்கிரஸ்காரர்கள் அந்த ஊரில் நிறைய பேர் இருப்பதாகவும், சில பேர் வந்து சீட்டு கேட்டு விருப்ப மனுவும் காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் தொகுதிக்கே சம்மதம் இல்லாத ஒருவருக்கு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும், அவர் கொடுக்கப்பட்டவர் வந்து காஞ்சிபுரத்துடைய முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அப்படின்றதும், வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு நேற்று தான் கடைசி நாளுன்றதுனால அவர் விஸ்வநாதன் வந்து அவங்களுடைய, அதாவது மேலூரில் இருக்கக்கூடிய கட்சி காரியாலய அலுவலகத்துக்கு அவர் வந்து அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகள் மற்ற தொண்டர்களோட அவர் வந்து இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறேன் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த உள்ளூர் நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க,
நீங்கள் இந்த ஊரே சேரலை, உங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து வேட்பாளராக நான் உங்களை வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களை நாங்கள் வந்து வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து பேசியிருக்காங்க. இது ஊடகத்தின் இடையே மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அவர்களை வந்து அது வேட்பாளராகிய விஸ்வநாதன் வந்து சமாதானம் செய்ய முயற்சி செய்து அது வந்து சமாதானம் அவங்க வந்து ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேற்று தான் கடைசி நாளுன்றதுனாலையும் அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திமுக, விசிக அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து வேட்பு மனுக்களை தாக்கல் செஞ்சார். வேட்புமனு தாக்கல் செய்யும்போது உள்ளூர் காங்கிரஸ்காரர்கள் உட்பட காங்கிரஸ்காரர்கள் யாருமே அந்த வேட்புமனு தாக்கல் போது கூட இல்லாதது ஒரு பக்கத்தில் அவருக்கு வருத்தமாக இருந்தாலும், இனி வரும் நாட்களில் உள்ளூர் காங்கிரஸ்காரர்களை அவர் சமாதானம் செஞ்சு உள்ளூர் காங்கிரஸ்காரர்களுடைய பங்களிப்போடு அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற வேண்டும்னு மற்ற காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இருந்தாலும் மேலூர் தொகுதியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் வேலை செய்தாலும் உள்ளூர் காங்கிரஸ்காரர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், என்ன மாதிரியான டெசிஷன் எடுப்பாங்க, எப்படி அவருக்கு இந்த தேர்தல் வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா இல்லையா அப்படின்றத ஏப்ரல் 23ஆம் தேதியும் மே 4ஆம் தேதியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். தமிழகம், மகாராஷ்டிரம், ஒடிசா இந்த மாதிரி பல மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 37 ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோடு முடியுது. இந்த பதவிக்காலம் முடிந்த ராஜ்யசபா எம்பிக்களுக்கான இடங்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்து கடந்த மாதம் 16ஆம் தேதி நடந்தது. இதில் வந்து பீகார், ஒடிசா, ஹரியானாவை தவிர்த்து மற்ற இடங்களில் 26 இடங்களுக்கான வேட்பாளர்கள் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கப்பட்ட 37 எம்பிக்களில் 19 பேர் வந்து நேற்று பதவியேற்றனர். அவர்களுக்கு ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். இதில் வந்து முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் வந்து நேற்று பதவி பிரமாணம் ஏற்றுட்டாங்க. தமிழகத்தை சேர்ந்த திமுகவுடைய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திருச்சி சிவா, காங்கிரஸை சேர்ந்த கிறிஸ்டோஃபர் மாணிக்கம், தேமுதிகவில் சேர்ந்த சுதீஷ், அதிமுகவுடைய தம்பிதுரை, பாமகவுடைய அன்புமணி ஆகியோரும் நேற்று பதவியேற்றனர். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எம்பிக்கள் எல்லாரும் தங்களுடைய மாநில மொழியிலேயே பதவியேற்று கொண்டனர். தேமுதிகவுடைய எல்கே சுதீஷ் வந்து பதவி ஏற்கும்போது கழுத்தில் தேமுதிக கரையுடன் கூடிய துண்டை வந்து அணிந்தபடி வந்தார். இவரை பார்த்த உடனே ராஜ்யசபா தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துண்டை காட்டி அதை எடுத்து வச்சிருங்கன்னு தமிழ்லேயே சொன்னார். அது சொன்ன உடனே எம்பி அவர்களும் அந்த துண்டை கழட்டி வச்சுட்டு அவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு பதிவேட்டில் கையெழுத்திட்டார். கையெழுத்திட்ட பின் திருப்பியும் என்ன பண்ணார், ராஜ்யசபா தலைவர்கிட்ட விஜயகாந்த் புகைப்படத்தை காட்டி கேப்டன் ஃபோட்டோவை காட்டலாமா அப்படின்ற மாதிரி எம்பி அவர்கள் கேட்டார், அதாவது சுதீஷ் அவர்கள். இதுக்கு உடனே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் உடனே அனுமதி அளித்ததை தொடர்ந்து விஜயகாந்த் ஃபோட்டோவை சபையில் காட்டிட்டு தன் இருக்கையில் போயிட்டு அமர்ந்துட்டார். 6/4/2026 அன்று நடந்த முக்கிய சம்பவங்களின் தொகுப்பை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சாமானியன்.